ஆபாசமான வார்த்தைகளால வீடியோ முழுக்க பேசியிருக்காங்க. மிச்சம் 2 பேருமே அந்த கூட்டத்துல பிளான் பண்ணி கழுத்து நெரித்து கொலை பண்ணாங்க, ஊசி போட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு இந்த பதற்றமான சூழ்நிலையை இன்னும் பதற்றமாக்கக்கூடிய வதந்திகளை பரப்பக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை கைது பண்ணாம வேற என்ன பண்ணணும்னு விஜய் எதிர்பார்க்கிறாரு? இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, உடனடியா வழக்கறிஞரை போய் நாடுறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. இப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்யறாங்களே தவிர, மக்கள் கூட நிக்கணும், இந்த மாதிரியான சம்பவங்கள்ல களத்துல நிக்கணும், மக்கள் கூட நிக்கணும், அவங்களுக்கு ஏற்பட்ட துயரத்துல நம்ம பங்கு பெறணும் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு செயலுமே செய்யல. இந்த 41 பேருமே இந்த கூட்டத்துல தான் உயிரிழந்தாங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? ஏற்கனவே உயிரிழந்தவர்களை தவறா காட்டியிருக்க மாட்டாங்களான்னு. இதை விட ஒரு மோசமா ஒரு கட்சியினுடைய வழக்கறிஞரால பேச முடியுமா? இந்த 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, இவங்க கூட நின்று பேசாம ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுற யாருமே இதுவரைக்கும் களத்துல வந்து நிக்கல. இந்த கட்சியினுடைய தலைவர்ன்ற முறையில அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், ஆனா பண்ணல. எப்படி அவருடைய தொண்டர்கள் அரசியல் புரிதலற்று அரசியல் படுத்தப்படாம இருக்காங்களோ அதே நிலைமையில தான் விஜயும் இருக்காரு அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. கரூர்ல 10 குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 41 பேர் பலியான துயர சம்பவம் நடந்து முடிஞ்சு இப்போ 5 நாட்கள் ஆகிருச்சு. இந்த 5 நாட்கள்லையுமே ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு தரப்பினர் காவல்துறை மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் குறை சொல்றாங்க, இன்னொரு தரப்பினர் தாவேகாவினர் மேல குறை சொல்றாங்க. நம்ம பொதுவாக அங்கே என்ன நடந்துச்சு, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணமாக சாதகமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம 2 வீடியோக்களில் பேசியிருந்தோம். ஆனால் தாவேகா தொண்டர்களும் விஜயோட ரசிகர்களும் அரசியல் புரிதல் கொஞ்சம் கூட இல்லாமல் சமூக வலைதளங்களில் பதிவிடுறத நம்ம பார்த்தோம். இந்த பதற்றமான சூழ்நிலையை மேலும் பதற்றமாக்கக்கூடிய வகையில் நிறைய போஸ்ட்டுகளையும் நிறைய வீடியோக்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 66 மணி நேரங்களுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பார்த்ததற்கு பிறகு அரசியல் புரிதல் இல்லாத தொண்டர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு சில விஷயங்களை நம்ம புரிய வைக்க வேண்டியது ஒரு ஊடகமா நம்மளோட கடமை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த வகையில விஜய் அந்த வீடியோல பேசியிருந்த ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். விஜய் அந்த வீடியோல இந்த துயரமான சம்பவம் குறித்து வெறும் இரங்கல் மட்டுமே தெரிவிப்பாரு அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்கல. அதையும் தாண்டி தாவேகாவினர் மீதும் விஜய் மீதும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தங்கள் பக்க விளக்கத்தை அவர் அளிப்பாரு அப்படின்னு மக்கள் பெரிதும் எதிர்பார்த்தாங்க. ஆனா கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையம் போய் அங்க செய்தியாளர்களை கூட சந்திக்காம அவ்வளவு அவசரமா சென்னை போன விஜய் 3 நாட்கள் கழித்து தான் வீடியோவை போடுறாரு. அதற்கான காரணத்தை சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம், ஆனா சொல்லல. களத்துல விஜய் வர முடியலனா கூட அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ வந்து நின்றுக்கணும், ஆனா நிக்கல. அதற்கான காரணத்தை சொல்லுவாரு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க, ஆனா சொல்லல. ஏன் விஜய் அன்னைக்கு லேட்டா வந்தாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, சொல்லல. இவ்வளவு ஒரு மோசமான கொடூரமான சம்பவம் நடந்ததற்கு இது உண்மையாகவே எதனால நடந்துச்சு அப்படின்னு தெரியலனா கூட உண்மை வெளிவர்றதுக்கு முன்னாடி தான் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம்ன்றதுக்காகவாவது அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க, ஆனா அவர் அதை சொல்லலை. மாறா அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம இப்போ பதில் சொல்ல போறோம். மக்களினுடைய பாதுகாப்பை தான் நாங்கள் எப்பவுமே பிரதானமா நினைக்கிறோம், அதனாலதான் ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணும் போதும் நாங்க ரொம்ப பொறுமையா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. அதே விஜய் தான் 8:45க்கு நாமக்கல்ல பேச வேண்டியவர் 8:45க்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. அதற்கான விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. மாறா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்களுக்காக கொடுத்த இடத்துல நின்று பேசினதை தவிர நாங்க வேற எந்த தவறுமே செய்யல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. இதை நிச்சயமா ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஊடகமாகவும் இதை எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவ்வளவு காலதாமதம் செய்ததற்காக என்னை மன்னித்து கொள்ளுங்கள்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்லாம், காலதாமதம் ஆனதற்கு காரணத்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்லாம். ஆனா நாங்க எந்த தவறுமே செய்யல அப்படின்னு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற வேலையை விஜய் அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காலையில இருந்து மக்கள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அங்க நின்றுருக்காங்க. ஒரு தண்ணி பாட்டில் கூட அந்த கட்சியால ஏற்பாடு பண்ணி தர முடியல அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். இது இங்க மட்டும் இல்ல, இவங்களினுடைய முதல் மாநாடான விக்கிரவாண்டியிலிருந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. விஜய் ஏற்பாடு செய்யக்கூடிய பொதுக்கூட்டங்கள்லையோ மாநாட்டிலையோ பரப்புரைகள்லையோ மக்கள் தண்ணீர் இல்லாம தண்ணீருக்காக
ஒவ்வொரு இடங்களா தேடி போற சம்பவம் தொடர்ந்து நடக்குது. அதை பத்தி கூட அவர் எதுவுமே பேசல. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் 5 மாவட்டங்கள்ல நாங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் எதுவுமே நடக்காதது கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப 2 முறை கேள்வி கேட்டிருக்காரு. விஜய்க்கு இதை பத்தி உண்மையான கள நிலவரம் தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் தான் பேசியிருக்காரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு எழும்புது. முதல்ல இவங்களுடைய விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. 2வது மதுரை மாநாட்டில் 2 உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. இவ்வளோ ஒரு மோசமான கொடூரமான சம்பவம் நடந்த கரூருக்கு முன்னாடி அவர் பேசிய அந்த நாமக்கல் இடத்துலையே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இந்த கள நிலவரங்கள் எதுவுமே விஜய்க்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் இந்த இடத்துல நமக்கு எழும்புது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நடந்த ரோட் ஷோவாகட்டும், இப்படி விஜய் போகிற இடங்கள்ல எல்லாமே கூட்ட நெரிசல்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமக்கல்லையும் உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா கரூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மை தெரியும், அவங்க எல்லாரும் சொல்றது கடவுளே இறங்கி வந்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. உண்மையாகவே கரூர் மக்கள் எல்லாரும் பேசின வீடியோவை விஜய் பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் நமக்கு எழும்புது. அங்க தாவேகா தொண்டர்கள் என்னென்ன பண்ணாங்க, மரத்து மேலே ஏறினது, கரண்ட் கம்பங்கள் மேலே ஏறினது, ஜென்ரேட்டருக்குள்ள போய் அதனால ஏற்பட்ட மின்வெட்டுக்கள், அந்த கூட்டத்தில் எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அங்கே அருகில் இருந்த கடைக்காரர்களும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லதான் செஞ்சாங்க. அந்த வீடியோக்களெல்லாம் விஜய் பார்க்கலையா? அடுத்ததா முதலமைச்சர்கிட்ட விஜய் பழி வாங்கணும்னா என்கிட்ட நேரடியாக பழி வாங்குங்க, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் எஃப்ஐஆர் போடுறது, வழக்கு போடுற வேலைகளை செய்யாதீங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர்ன்ற முறையில் அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலை. அந்த கேள்வியுமே நமக்கு வலுவா இருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேலேயும் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு வந்த விஜய் மேலேயும் கூட்டம் கூடுறதுக்கு காரணமாக இருந்தவர் மேலேயும் ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தாண்டி அந்த விஜயினுடைய அந்த தோழர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில், அந்த அரெஸ்ட் பண்ண 4 பேருமே அவர்களுடைய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் விஜய் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஒருவர் தமிழ்நாடே பத்தி எரியும்னு வீடியோ போட்டிருக்காரு, காவல் நிலையங்கள் எல்லாம் பிளாஸ்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொருத்தர் அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் வீடியோ முழுக்க பேசியிருக்காங்க. மிச்சம் 2 பேருமே அந்த கூட்டத்தில் பிளான் பண்ணி கழுத்து நெரித்து கொலை பண்ணாங்க, ஊசி போட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு இந்த பதற்றமான சூழ்நிலையை இன்னும் பதற்றமாக்கக்கூடிய வதந்திகளை பரப்பக்கூடிய வேலைகளை செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை கைது பண்ணாமல் வேற என்ன பண்ணணும்னு விஜய் எதிர்பார்க்குறாரு? இது எல்லாத்தையும் தாண்டி இறுதியாக நம்மளுடைய அரசியல் பயணம் வலுவாக தொடரும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு பிறகு விஜய் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தா ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இப்போவும் இதில் இருக்கக்கூடிய தங்கள் பக்கம் இருக்கிற தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சியினர் மீதும் கட்சி தலைவரும் இனிமேலும் இந்த மாதிரியான கூட்டங்களை கூட்டினா அவங்க இதே தவறை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, சமூக வலைதளங்களில் இந்த 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, இவங்க கூட நின்று பேசாமல் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுற யாருமே இதுவரைக்கும் களத்தில் வந்து நிற்கலை. அது மட்டும் இல்லாமல் தாவேகா கட்சியினுடைய வழக்கறிஞர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இந்த 41 பேருமே இந்த கூட்டத்தில் தான் உயிரிழந்தாங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? ஏற்கனவே உயிரிழந்தவர்களை தவறாக காட்டியிருக்க மாட்டாங்களான்னு. இதை விட ஒரு மோசமாக ஒரு கட்சியினுடைய வழக்கறிஞராக பேச முடியுமா? இப்படி இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, உடனடியாக வழக்கறிஞரை போய் நாடுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி தங்களை காப்பாற்றி கொள்ள என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்கிறாங்களே தவிர மக்கள் கூட நிற்கணும், இந்த மாதிரியான சம்பவங்களில் களத்தில் நிற்கணும், மக்கள் கூட நிற்கணும், அவங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தில் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு செயலுமே செய்யலை. இது எல்லாத்துக்குமே விஜயும் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பதில் சொல்லித்தானே ஆகணும். இப்படி கட்சியில் என்ன நடக்குது, களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும்போது விஜயோட அந்த காணொளி எப்படி அவருடைய தொண்டர்கள் அரசியல் புரிதலற்று அரசியல் படுத்தப்படாமல் இருக்காங்களோ அதே நிலைமையில தான் விஜயும் இருக்காரு அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுது.